எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவர் பற்றி. ஆன்மீக உலகத்தை தனது அமைதியான நிசப்தத்தாலேயே ஒரு பரவசத்தில் ஆழ்த்திய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லலாம். அவரோட வாழ்க்கையை நம்ம ஒரு அழகான கதையாக நிதானமாக ரசிக்கலாம். 1894 மே 20 விழுப்புரத்தில் பிறந்திருக்காரு. சவுந்தரராஜன் அப்படின்ற ஒரு பெயரில் 13வது வயதில் காஞ்சி காமகோடி பீடத்தில் சங்கராச்சாரியாராக பொறுப்பேற்றார். எல்லாரும் இது வெறும் பிள்ளைதானேன்னு நினச்சாங்க. ஆனால் அவருடைய பார்வையிலேயே ஞானம் ததும்பி இருந்தது அப்படின்றது அங்கே உள்ளவங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிச்சு. வெறும் 13 வயசில் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பாரதி பாடல் மாதிரி அமைந்ததாம். பெரியவா ஒரு முறை கோவிலில் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வர்றாங்க. ஒரு கூலி தொழிலாளி தன்னை நம்மாழ்வார் போல நெஞ்சிலே அடிச்சிட்டு, பெரியவா என் பொண்ணுக்கு வேலை இல்லை, ஒரு திருஷ்டி பார்க்க முடியுமா? பெரியவா மெதுவாக புன்னகை சிரிக்க, நாளைக்கு வேலை வந்துடும் நம்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நாளே அவளுக்கு ஒரு பள்ளியில் கமிஷனில் வாய்ப்பு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியவா யாராக இருந்தாலும் அவருக்கு உரிய பரிசு கண்டிப்பாக கொடுத்துருவார். திருச்சி அருகே ஒருத்தர் வீட்டில் திடீர்னு கட்டிடம் தீ பிடிச்சிருச்சு. மக்கள் எல்லாருமே பதறிட்டாங்கன்னு சொல்லலாம். பெரியவா அருகில் வந்திருக்காரு. தூங்கிக்கிட்டு இருந்தவங்களை எழுந்து, பெரியவா வீடே எரியுதுன்னு கதறாங்க. பெரியவா கண்ணை மூடி மகா திரிபுர சுந்தரி ஸ்தோத்திரம் ஓதுனாராம். அதுக்குள்ளே தீ தானாகவே அடங்கியது. மக்கள் அதிசயத்தோட வாயடைச்சு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியவா எப்போதுமே சின்னதாக இருப்பதில் சந்தோஷம் அடைவர் அப்படின்னு சொல்லலாம். அவரிடம் ஒரு ஜாதிக்காரர் நானும் பெரியவா மாதிரி ஆச்சாரியராக வரலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பெரியவா என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுக்கு முன்னாடி நீ சுத்தமாக பேசுகிறத கற்றுக்கோ. யார் வந்தாலும் தாழ்வாக பேசுகிறது மகான்கள் பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. அந்த ஆள் அப்படியே அழுதுட்டாராம். ஸோ இது எல்லாருமே அங்கே உள்ளவங்க எல்லாருமே சொல்லி மெய் செலுத்திருக்காங்க. பெரியவா ஒரு முப்பெரும் சந்நியாசி, அதாவது ஞானம், கருணை, நிசப்தம். 1994 100 வயசில் இந்த உலகத்திலிருந்து பிரிஞ்சார். ஆனாலும் அவரோட வார்த்தைகள், சிந்தனைகள், அவரால் நிகழ்த்தப்பட்ட அதிசயங்கள் இன்னும் நம்ம எல்லாருக்குமே நம்மளோட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாம் நினச்சாலும் சொல்லினாலும் அவர் நம்ம அருகே இருக்காருன்னு உணரலாம். ஸோ இதில் மகா பெரியவரோட வாழ்க்கை ஒரு கதையை விட ஒரு ஆன்மீக விளக்கம் அப்படின்னு சொல்லலாம். நாம் எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்றது நமக்குள்ள ஒரு ஒளியை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதற்கான ஒரு நிஜ ரோல் மாடல் தான் மகா பெரியவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நிறையா விஷயங்கள் ஆன்மீகம் ரிலேட்டடாக நம்மளோட சேனலில் பார்க்கலாம். நன்றி.